அந்த மாய உலகம் ஒரு பிரம்மாண்டமான அதல பாதாளத்தால் இரண்டாக பிரிக்கப்பட்ட ஒரு விசித்திர கிரகம். அதிசயமான பீஸ்டுகளும் அசாதாரணமான சக்திகளும் கொண்ட அற்புதமான உலகம் அது. அதில் ஒரு பக்கம் மனிதர்கள், மறுபக்கம் வலிமையான டிராகன்களும் யாளிகளும் வாழ்ந்தன. அந்த உலகில் ஒரு மனிதனின் மதிப்பையும் கௌரவத்தையும் அவன் வைத்திருக்கும் பீஸ்ட் தான் தீர்மானிக்கும். இங்கு மிக வலிமையான பீஸ்ட் வைத்திருப்பவர்கள் சிட்டியின் மைய பகுதியில் வாழ, பலவீனமான பீஸ்ட் வைத்திருப்பவர்கள் எல்லையில் இருப்பார்கள். எனவே அந்த நகரத்தின் இளைஞர்கள் அனைவருக்கும் ஒரு வலிமையான பீஸ்ட் கிடைக்க வேண்டும் என்பதே கனவு. அந்த நகரத்தின் ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் செர்மனி ஹாலில் தங்களது 18வது வயதில் அடியெடுத்து வைத்த நிறைய மாணவர்கள் அமர்ந்திருந்தனர். அனைவரின் கண்களிலும் தங்கள் எதிர்காலத்தின் மீதான கனவுகள் தெரிந்தன. இங்கு படிக்கும் மாணவர்கள் பெரும்பாலும் இந்நகரத்தின் மிக முக்கிய புள்ளிகளின் பிள்ளைகளாகவே இருப்பார்கள். அவர்கள் அனைவரும் விலை உயர்ந்த கோட் சூட் மற்றும் கேப் வைத்த ஆடைகள் அணிந்திருந்தனர். அவர்களுக்கு நடுவில் ஒரு சாதாரணமான உடை அணிந்து காலில் ஷூ கூட அணியாமல் பழைய செருப்புடன் ஆரியன் உள்ளே நுழைந்தான். பெரிய பணக்கார ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு மத்தியில் ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து ஆரியன் வந்திருந்தான். ஒரு சிறிய முட்டையை பத்திரமாக கையில் ஏந்தியபடி வந்தவனுக்கு பெரும் கனவுகள் இருந்தது. அவனுடைய எதிர்காலமே அந்த முட்டையில் தான் இருந்தது. அந்த முட்டையிலிருந்து வரும் பீஸ்ட் தான் ஆரியனின் வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறது. மற்றவர்களைப் போல் இல்லாமல் இவன் பார்ப்பதற்கு மிகவும் சாதாரணமாக இருந்ததால் அவனை யாரும் அருகில் அமர விடவில்லை. அப்போது பெரும் சத்தத்துடன் அந்த செர்மனி ஹாலில் மாஸ்டர் டேனியல் உள்ளே நுழைந்தார். அனைவரும் அமைதியாக எழுந்து நின்று அவருக்கு மரியாதை செலுத்தினார்கள். அவர் பின்னால் அவருடைய பீஸ்ட் ஆர்மர்ட் ஸ்கார்பியன் இருந்தது. அங்கிருந்த மாணவர்கள் அந்த பெரிய தேளை மிகுந்த ஆர்வத்துடன் பார்த்தனர். அவரும் இதே போல் தனது 18வது வயதில் இப்படி ஒரு நிகழ்வில் தான் இந்த பீஸ்டை தன்னுடன் பேர் செய்து கொண்டார். இந்த பீஸ்ட் சில்வர் ரேங்கிங் லெவல் 2. இது சாதாரணமாக இல்லாமல் மிகவும் பொலிவுடன் நீல நிறத்தில் மின்னியது. அவர் அனைவரின் முன்னால் நின்று, ஸ்டூடெண்ட்ஸ், உங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நாள் இது. ஃபியூச்சர்ல நீங்க இந்த சொசைட்டில எந்த இடத்துல இருக்க போறீங்கன்னு இன்னைக்கு உங்களோட பேராக போற உங்க பீஸ்ட் தான் முடிவு பண்ணும் என்று கூறினார். அனைத்து மாணவர்களும் அவர் சொன்னதை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தனர். மாஸ்டர் டேனியல் தனது பேச்சை தொடர்ந்தார். இன்னைக்கு நீங்க பேராக போற பீஸ்ட அடுத்த 8 வருஷம் இங்க ட்ரைன் பண்ண போறீங்க. ஒவ்வொரு பீஸ்டும் ஒவ்வொரு லெவல். அயர்ன் பீஸ்ட் வந்தா ஸ்லேவ்ஸ், பிரான்ஸ் பீஸ்ட் வந்தா ஒர்க்கர்ஸ், சில்வர் பீஸ்ட் வந்தா பிரிவிலேஜ்டான லைஃப் என்று கூறினார். ஆனால் அவர் கோல்ட் லெவல் பீஸ்ட் பற்றியோ பிளாட்டினம் லெவல் பீஸ்ட் பற்றியோ கூறவில்லை. கோல்டு வெறும் 5 குடும்பங்களிடம் மட்டுமே இருந்தது. பிளாட்டினம் வெறும் அந்த சிட்டியின் கிங்கிடம் மட்டுமே இருந்தது. இப்போது அங்கிருந்த மாணவன் ரியானை மாஸ்டர் முன்னால் அழைத்தார். ரியான் அந்த சிட்டியின் ஒரு பெரிய பிக் ஷாட்டின் மகன். அங்கிருந்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் எப்படியாவது அவனுடன் ஃப்ரெண்டாக வேண்டும் என்பது ட்ரீம். இதற்கு முன்பு அவன் படித்த இடத்தில் அவன் தான் டாப்பராக இருந்தான். அதற்கேற்ற தற்பெருமையும் திமிரும் அவன் கூடவே இருந்தது. அவன் எழுந்து செல்லும் போது மொத்த அரங்கமும் ஆரவாரம் செய்தது. அவன் மேல் அனைவருக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. பலத்த கைத்தட்டின் நடுவில் வந்தவன் தனது கையில் இருந்த ஒரு பெரிய முட்டையை அங்கிருந்த பீடத்தின் மீது வைத்தான். அதிலிருந்த ஹோலி வாட்டரில் அந்த முட்டை வைக்கப்பட்டவுடன் அது பயங்கரமாக கொதித்தது. அந்த முட்டை சிவப்பு கலரில் மாறியது. அதை பார்த்த அனைவரும் வாவ், இட்ஸ் கோட் ரெட் என்று ஆரவாரமாக கூறினார். அதிலிருந்து அப்படியே தீப்பொறியுடன் ஒரு பீஸ்ட் வெளியே வந்தது. அந்த தீப்பொறியால் அங்கு சற்று புகைமூட்டமாக இருந்தது. அதனால் அது என்ன பீஸ்ட் என்று தெரியவில்லை. சற்று வினாடிகளில் அந்த புகைமூட்டம் விலக ஒரு ரெட் கலர் முதலை இருந்தது. லாவா குரோக்கடைல் என்று மாஸ்டர் கூற அவர் வார்த்தைகள் அந்த செர்மனி ஹால் முழுவதும் எதிரொலித்தன. அதை பார்த்த ஆரியனுக்கு ஆர்வமும் பதட்டமும் ஒரே நேரத்தில் பற்றி கொண்டது. தன் கையில் இருந்த முட்டையை மீண்டும் ஒருமுறை பார்த்து கொண்டான். அதே நேரம் ரியான் பெருமையாக உணர்ந்தான். அந்த குட்டி முதலை வாயிலிருந்து நெருப்பு வந்தது. அதை பார்த்த மாணவர்களும் ஆச்சரியத்தில் உறைந்தனர். அது மிகவும் அக்ரெசிவாக இருந்தது. அதை மாஸ்டர் மிக கவனமாக கையாண்டார். அதை பிடித்து வந்து ரியானுக்கு நேரெதிராக பிடிக்க அந்த பீஸ்ட் அப்படியே ரியானுக்குள் இணைந்தது. அது அவனது உடலில் இணைந்தவுடன்
ரியானின் கைகளில் சிவப்பான செதில்கள் தோன்றின. அவனது நகங்கள் சிவந்த நிற நகங்களாக மாறின. அவனது முழு உடலும் அதற்கு ஏற்ப மாற்றி அமைத்துக் கொண்டிருந்தது. அவன் இப்போது ஒரு சூப்பர் பவர் ரைடர் போல காட்சி அளித்தான். ரியான் ஒரு சொடுக்கு போட அவனது விரலில் நெருப்பு வந்தது. அதை பார்த்த அனைவரும் ஆச்சரியத்தில் மூழ்கினர். இப்போது மாஸ்டர் நெக்ஸ்ட் ஆரியன் கம்ஃப்ரண்ட் என்று அழைத்தார். அவன் பெயரை கேட்டவுடன் அந்த செர்மனி ஹால் சைலண்ட் மோடுக்கு சென்றது. ஆரியன் சற்று பயத்துடன் எழுந்து சென்றான். இன்னும் சற்று நொடிகளில் அவனது வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்று தீர்மானிக்கப்படும் பதட்டம் அவனுக்கு இருந்தது. அவனது பெற்றோர்கள் தங்கள் சேர்த்து வைத்த அனைத்து சொத்துகளையும் பெற்று அவனை இந்த பெரிய யூனிவர்சிட்டியில் சேர்த்திருந்தனர். அவன் கைகள் நடுங்க பத்திரமாக முட்டையை எடுத்துக்கொண்டு முன்னே சென்றான். நடந்து செல்லும் போதும் மற்ற மாணவர்கள் கையில் இருந்த கலர் கலரான முட்டைகளை பார்த்தான். பின்பு அவன் அந்த தன்னுடைய முட்டையை பீடத்தில் இருக்கும் ஹோலி வாட்டரில் வைத்தான். கண்களை மூடியவன் ஆவலாக காத்திருந்தான். சில நொடிகளில் புனித நீரில் இருந்த அவனுடைய முட்டை கிரே கலரில் சிறிதாக மாறியது. பொதுவாகவே கிரே எக்கை ஃபெயிலியர் எக் என்று அழைப்பார்கள். மாணவர்கள் அவனது சிறிய முட்டையை பார்த்து கிண்டல் அடித்துக் கொண்டிருந்தனர். ஃபெயிலியர் எக், அட்லீஸ்ட் இதுல இருந்து ஒரு ஃப்ராக் வருமா பக் 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 என்று கூட்டத்தில் இருந்த ஒரு மாணவன் கத்த மற்றவர்கள் சிரித்தனர். மாஸ்டர் அமைதியாக இருக்கும்படி கண்டித்தார். ஆரியன் தனது சோகத்தை வெளியே காட்டிக் கொள்ளாமல் நின்றிருந்தான். அதற்கு மேல் அந்த ஹோலி வாட்டர் கொதிக்கவே இல்லை. மாஸ்டருக்கு அது வேலை செய்கிறதா இல்லையா என்று கூட சந்தேகம் வர அவர் தனது கம்பை வைத்து அசைத்து பார்த்தார். அப்போது சட்டென அந்த முட்டையில் ஒரு சிறு விரிசல் விட்டது. எந்த பெரிய சத்தமும் இல்லை. ரியானின் பீஸ்ட் போல நெருப்பு எதுவும் வரவில்லை. மொத்த அரங்கமும் ஆர்வமாக காத்திருந்தனர். முட்டையின் ஓட்டை உடைத்துக் கொண்டு வெளியே தப்பி குதித்தது ஒரு நீல நிற ஈ. அதை பார்த்த ஒட்டுமொத்த அரங்கமும் சிரிப்பில் அதிர்ந்தது. ஆனால் ஆரியன் கொஞ்சமும் அசையாமல் அமைதியாக நின்றிருந்தான். அந்த ஈ நீண்ட நேரமாக பறக்கவே இல்லை. மாஸ்டர் தனது கம்பை வைத்து அசைத்துக் கொண்டே இருந்தார். பிறகு அது ஒரு வழியாக தன் சிறிய முட்டை கண்களை சிமிட்டியபடி தன் சிறிய ரெக்கைகளை அசைத்து கஷ்டப்பட்டு பறந்து பொறுமையாக அந்த பீடத்திலிருந்து ஆரியனின் முன் வந்து நின்றது. அனைவரும் அவனை பார்த்து சிரித்தனர். மாஸ்டர் தலையசைக்க ஆரியன் தன் விரலை நீட்டினான். ஒரு நொடி அவன் கண்களையே இமைக்காமல் பார்த்த அந்த ஈ விற்றென பறந்து சென்று அவனது உடலில் இணைந்தது. ஆரியனின் உடலில் எந்த பெரிய மாற்றங்களும் இல்லை, எந்த சத்தமும் இல்லை. அவனை சுற்றி அந்த இன்செக்ட் பீஸ்டிங் ஆரா கூட தோன்றவில்லை. வெறும் 10% சக்தி மட்டுமே அதிகரித்தது. அது மட்டுமின்றி அவனது தலையில் 2 சிறிய கலர்ஃபுல் மஷ்ரூம்களும் தோன்றியது. அதை பார்த்து மற்றவர்கள் சிரித்தனர். அந்த மஷ்ரூம் அவனது இதய துடிப்புக்கு ஏற்றது போல் மின்னியது. இதை பார்த்த மாஸ்டர் டேனியல், ஆரியன், உனக்கு ஒரு அயன் ரேங்க் பீஸ்ட் கிடைச்சிருக்கு என்று சொன்னார். அதை கேட்டவுடன் மாணவர்களில் ஒருவன், மாஸ்டர், அது பீஸ்ட்னு சொல்லாதீங்க, அது இன்செக்ட் என்று கத்தினான். மொத்த அரங்கமும் சிரித்தது. மாஸ்டர் சற்று கோபமாக, சைலன்ஸ், இங்க பாரு ஆரியன், ப்ராப்பர் கல்டிவேஷன் பண்ணா உன்னோட பீஸ்ட் பிரான்ஸ் லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆகலாம். உனக்கு இன்னும் 8 வருஷம் டைம் இருக்கு. ஒழுங்கா படிக்கணும், புரியுதா என்று சொன்னார். அவன் அமைதியாக தலையசைத்து விட்டு தன் இடத்தை நோக்கி நடந்தான். பொதுவாக பீஸ்ட் கிடைத்த அனைவரும் பயிற்சிக்காக ஒரு பள்ளியில் சேர்ந்து 8 வருடம் கடினமாக உழைக்க வேண்டும். அங்கு பீஸ்டை மேம்படுத்த அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். அப்போது அந்த மஷ்ரூம் பிளிங்க் ஆக தொடங்க அதை கண்டு அனைவரும் சிரித்தனர். ஆனால் அவர்கள் முன்னால் தலைகுனிந்து செல்லவோ அல்லது அழவோ அவன் விரும்பவில்லை. அவன் அந்த அவமானங்கள் அனைத்தையும் தன் பெற்றோர்களுக்காக பொறுத்து கொண்டான். ஆனால் அந்த ஒட்டுமொத்த கூட்டத்திலும் ஒரே ஒருத்தி மட்டும் ஆரியனுக்காக வருந்தினாள். அவள் பெயர் ரெஜினா. அழகும் திறமையும் நிறைந்த அவளை ரசிக்காத ஸ்டூடெண்ட்ஸே அந்த யூனிவர்சிட்டியில் இல்லை. அவளுக்கு ஆரியனின் மேல் ஒரு ஈர்ப்பு இருந்தது. அவள் ஆரியனை பார்த்து புன்னகை செய்ய அது மட்டுமே அப்போது ஆரியனுக்கு கிடைத்த ஒரே ஆறுதல். அமைதியாக அமர்ந்தவன் அடுத்தடுத்து ஒவ்வொரு மாணவரும் தங்களது பவர்ஃபுல் பீஸ்டுடன் இணைவதை பார்த்தான்.
அவன் நினைத்தவுடன் அவன் கண் முன் இருந்த அந்த ஈ அவனது தோல்வியை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தும் ஒரு சாட்சியாக நின்றது. அப்போது திடீரென்று அந்த செர்மனி ஹால் ஆரவாரமாக மாற இறுதியாக பீடத்தை நோக்கி ஏறி வந்தாள் ரெஜினா. அவளது நீல நிற கூந்தல் தோள்களில் மென்மையாக அலைபாய்ந்து அவளது முகத்திற்கு ஒரு அழகை தந்தது. அவள் தனது கருப்பு முட்டையை பீடத்தின் மேல் வைத்தாள். ரெஜினாவின் அழகில் அங்கிருந்த மாணவர்கள் அனைவரும் மயங்கினர். அந்த முட்டை அங்கிருந்தவற்றிலேயே மிகவும் விலையுறந்த ஒன்று. ஒட்டுமொத்த அரங்கமும் ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தது. அந்த முட்டையில் ஏற்பட்ட விரிசல் இருளை வெட்டிய மின்னலை போல இருந்தது. அந்த இடம் புகை மண்டலமானது. திடீரென்று ஒரு ஓநாய் ஊளையிடும் சத்தம் கேட்டது. மொத்த அரங்கமும் அதிர்ந்தது. உள்ளிருந்து ஒரு ஷேடோ வுல்ஃப் வெளியே வந்தது. அதை பார்த்தவுடன், மாஸ்டர், கோல்ட் லெவல் பொட்டன்ஷியல் இருக்கிற பீஸ்ட் என்றார். இது ரியானின் பீஸ்டை விட வலிமையானது. மொத்த அரங்கமும் ஆச்சரியத்தில் இருந்தது. அது ஒரு Tier 3 பீஸ்ட். அதன் கண்கள் பேராற்றலுடன் ஜொலித்தன. ரெஜினாவை சூழ்ந்த அந்த ஆரா கண்களை பறிப்பது போல இருந்தது. பல மடங்கு வேகம், கூர்மையான உணர்வுகள் மற்றும் பல வகையான எலிமெண்டல் மேஜிக்கை கையாளும் வரம் அவளுக்கு கிடைத்தது. அந்த ஓநாய் ரெஜினாவின் முன் பணிந்து வணங்குவதை ஆரியன் பார்த்தான். அந்த ஒப்பந்தம் அவளை இந்த நகரத்திலேயே மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்ல போகிறது. ரெஜினா இறுதியாக உருமாறினாள். ஷேடோ வுல்ஃபுடனான அந்த ஒப்பந்தம் அவளது தோளில் மெல்லிய கருப்பு அடையாளங்களை உருவாக்கியது. அவளது கண்களில் ஓர் அபாரமான ஒளி தெரிந்தது. அவளது நீல நிற கூந்தல் தண்ணீருக்குள் இருப்பது போல அலைபாய்ந்தது. அவளிடமிருந்து வெளிப்பட்ட ஆரா தொட்டு உணரக்கூடிய அளவுக்கு தீவிரமாக இருந்தது. மொத்த அரங்கமும் அவளை ஆச்சரியமாக பார்த்தது. ஆரியனின் தலையில் இருந்த மஷ்ரூமும் ஆச்சரியத்தில் ஒளிர்ந்தது. எல்லோரும் கைதட்டி ஆர்ப்பரித்தனர். அப்போது செரிமனி மாஸ்டர், இன்னும் ஒரு வாரத்துல உங்களோட கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். உங்களோட பீஸ்ட் எல்லாம் மெச்சூர் ஆகிற வரைக்கும் இங்கதான் இருக்க போறீங்க. அடுத்த 8 வருஷத்துக்கு உங்களுக்கு உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் மிலிட்டரி சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். அப்புறம் உங்க பீஸ்ட் உங்களுக்குள்ள பேராகியே இருக்கணும். அதை ரிலீஸ் பண்ணாதீங்க. இட்ஸ் a kind of respect என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார். அனைத்து மாணவர்களும் தங்களுக்கு கிடைத்த பீஸ்டை நினைத்து சந்தோஷமாக வீடு திரும்பினர். ஆனால் ஆரியன் மிகுந்த சோகத்தில் இருந்தான். தனது பெற்றோர்களின் மொத்த சேமிப்பும் ஒரு பீக்கான பீஸ்டின் மீது செலவு செய்யப்பட்டது அவனுக்கு வருத்தமாக இருந்தது. அந்த யூனிவர்சிட்டிக்கு வெளியே இருக்கும் பஸ்ஸில் ஏறி அமர்ந்தான். 5 மணி நேரம் கடந்தது கூட தெரியாமல் அவன் சோகத்தில் இருந்தான். பிறகு ஒரு இடத்தில் இறக்கிவிட்டு அங்கிருந்து அவன் நடந்தவாறே வீட்டுக்கு திரும்பினான். அந்த ஈயும் அவனுடனே அருகில் வந்தது. அந்த சத்தம் அவனுக்கு எரிச்சலை கொடுத்தது. அவனது வீடு சிட்டியிலிருந்து மிகவும் வெளியே இருந்தது. ஒரு சிறிய வீடு. அதில் அவனது 7 பெற்றோர்களுடன் வாழ்ந்தான். அவனது பெற்றோர்கள் அயன் ரேங்க் பிளான்ஸ் மட்டும் வைத்திருந்தாலும் அவர்கள் நன்கு சமைக்கக்கூடியவர்கள். அதனால் சிட்டியில் இருக்கும் பெரிய ஹோட்டல்களில் வேலை செய்திருக்கிறார்கள். அவர்களது பாஸ் ஏற்றத்தாழ்வு பார்க்காத ஒரு நல்ல குணம் படைத்தவர் என்பதால் அவர்களை அங்கு வேலை பார்க்க அனுமதித்தார். ஜெனி மற்றும் சத்தியன் ஆரியனுக்காக மிகவும் ஆர்வமாக காத்திருந்தனர். ஆரியன் கதவை திறந்து உள்ளே வந்தவுடன் அவனது பெற்றோர்கள் அவனை பார்க்க ஓடி வந்தனர். அவனது அருகில் ஒரு ஈ இருந்தது. அதை பார்த்தவர்கள் ஏமாற்றம் அடைந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் இருந்தார்கள். ஆரியனின் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது. அம்மா, அப்பா, என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு வெறும் ஒரு ஈ தான் கிடைச்சது என்று அழுதான். ஜெனி ஓடி வந்து கட்டி அணைத்து, பரவாயில்ல ஆரியன், விடு. அதுக்கு நீ என்ன பண்ணுவ? நாங்க எங்களால முடிச்ச முட்டையே வாங்கி கொடுத்தோம். இதுல உன் தப்பு எதுவும் இல்ல. உனக்கு ஒரு ஈ கிடைச்சிருக்கோ இல்ல ஒரு டிராகன் கிடைச்சிருக்கோ அது எங்களுக்கு முக்கியம் இல்ல. நீதான் எங்களுக்கு முக்கியம் என்று கூறினார். அப்போது அவனது தந்தை சத்தியன், ஆரியன், ஒரு சில நேரத்துல வாழ்க்கை நமக்கு வேண்டியதை கொடுக்காது. ஆனா இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்ததை நாம நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கணும் என்று அறிவுரை சொன்னார். ஆரியன் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து தனது அறைக்கு சென்றான். அந்த ஈயும் அவனுடன் பின்னாலேயே சென்றது. சத்தியன் கையில் ஓர் அக்ரிமெண்ட் பேப்பருடன் சோகமாக அமர்ந்திருந்தார். இத்தனை வருஷம் உழைப்பு எல்லாத்தையும் வித்து நம்ம பையனுக்கு
ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில சீட் வாங்கினோம். ஆனா இப்ப என்று சத்தியன் கண் கலங்கினார். ஆரியனுக்கு சக்தி வாய்ந்த ஓர் உயர் ரக முட்டையை வாங்கி தருவதற்கான வசதி அவர்களிடம் இல்லை. ஆனால் தங்கள் மகன் அவர்களை விட சிறந்த நிலையை அடைய வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அப்போது ஜெனி, இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது, கான்ட்ராக்ட் போட்டாச்சு, அவ அங்க படிச்சுதான் ஆகணும். ஆனா எனக்கு மட்டும் அந்த நோய் வராம இருந்திருந்தா நாம் அந்த பிரவுன் எக் வாங்கியிருக்கலாம். பேசாம நான் செத்து என்று சொல்ல வர அதற்குள் சத்தியன் அவளை தடுத்தார். அப்படி சொல்லாத ஜெனி, அம்மா இல்லாம ஒரு குழந்தை வளர்றது பெரிய கொடுமை, நீ அவனுக்கு கிடைச்ச வரம் என்று கூறினார். ஜெனி அழுது கொண்டிருந்தார். அப்போது சத்தியன், உனக்கு ஞாபகம் இருக்கா ஜெனி, அந்த வருஷம் நம்ம அட்மாஸ்பியர்ல நச்சுத்தன்மை அதிகமானதுனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. என்னால அப்ப கவர்மெண்ட் கேட்கிற காசு கொடுத்து மருந்து வாங்க முடியாம அந்த மிஸ்ட்ரி ஃபாரஸ்டுக்குள்ள போய் ஒரு மூலிகை கொண்டு வந்தேன். அதை உனக்கு கொடுத்த உடனே உன் முகம் பிங்கா மாறிடுச்சு. நான் பயந்துட்டேன். ஆனா ஒரு வாரம் கழிச்சு உனக்கு குணமாயிடுச்சு. ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாம இருந்தோம், அதுவும் அந்த மூலிகையால சரியாச்சு என்று கூறினார். அதற்கு ஜெனி, இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம குழந்தைய வளர்த்தோம், ஆனா ஏன் தான் நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குதோ என்று புலம்பினார். இவையெல்லாம் ஆரியனின் காதுகளில் விழுந்தாலும் அடுத்த 8 வருடம் அவன் மிகுந்த அவமானங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று சோகத்தில் இருந்தான். அடுத்த ஒரு வாரத்தில் யூனிவர்சிட்டியில் கிளாஸ் தொடங்க போகின்றது என்று யோசித்தவன் ஜன்னலின் வழியே பார்த்தான். கண் எதிரில் கும்மிருட்டில் அடர்த்தியான ஒரு காடு பரவி இருந்தது. அதிலிருந்து வந்த மூலிகை வாசம் அவனை திக்குமுக்காட வைத்தது. அப்போது ஒரு பலமான காற்று வீச அந்த காட்டின் மரங்கள் அதில் ஆடியது. திடீரென்று வீசிய அந்த காற்று ஆரியனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவன் அந்த காட்டை பார்த்தபடி இருக்க அவனுக்கு தூரத்திலிருந்து ஏதோ ஒரு குரல் கேட்டது. ஆரியன் அதிர்ந்தான். அருகில் அவனது ஈ இல்லை. ஆரியன் பதறினான். அந்த ஈயை டேபிளுக்கு அடியில் துணிகளின் இடையில் தேடினான். அப்போது புக் ஷெல்ஃபில் ஒரு வெளிச்சம் வந்தது. அது ஆரியனின் பீஸ்ட். அது திடீரென்று ப்ளூ கலரில் பிளிங்க் ஆக தொடங்கியது. அவன் அருகில் சென்று பார்க்கும்போது அந்த ஈ தி புக் ஆஃப் ஹோப் ஃபார் தி கே என்ற புத்தகத்தின் மீது அமர்ந்திருந்தது. அவனது கண்கள் விரிந்தன. அவன் ஆர்வத்துடன் அந்த புத்தகத்தை எடுத்தான். அதன் கவர் பேஜை பார்த்த ஆரியனின் எதிர்பார்ப்பு எகிரியது. ஆரியன் தனது வாழ்க்கையின் லட்சியமான 2 பீஸ்டுகளின் மாஸ்டராக மாறுவானா? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க.